ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 2 டேஸாகவே இந்த சோஷியல் மீடியா சைடு ஒரு விஷயம் பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. MS தோனியோட அந்த ஸ்மோக்கிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ரிஷப் பண்டோட ஒன் ஆஃப் த சிஸ்டருக்கு வந்து மேரேஜ்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அங்கே வந்து MSD வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து இந்த ஹுக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம், இட்ஸ் நாட் அ சிகரெட், அது வந்து ஹுக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஸ்மோக் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் வச்சு ஸ்மோக் பண்ணுறதுங்க. ஓகே, அது ஒரு நார்மலாக சிகரெட் அப்படி கிடையாது. அது கெமிக்கல்ஸ் வச்சு ஸ்மோக் பண்ணுறது. அது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போனோம் அப்படின்னா கார்பன் மோனோஆக்சைடு அதெல்லாம் வச்சு பண்ணுறது. ஓகே, அதுவும் உடம்புக்கு கேடு தான். அது இது பண்ணுற வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. அண்ட் நிறையா பேருக்கு வந்து நம்ம தலையா இப்படி ஐயோ அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் பெருசாக நம்ம பேச மாட்டோம் எப்போவுமே நம்மளோட சேனலில். பட் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இந்த இஷ்யூ பற்றி அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்லி இது வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது, அது ஒன்று நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறது அப்படிங்கிறது அது யார் பண்ணாலும் கெடுதல் தான் உடம்புக்கு, ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணு பையன் யார் பண்ணாலும் அது வந்து கெடுதல் தான், அது தோனியாக இருந்தாலும் சரி. ஓகே, அதை ஃபர்ஸ்ட்லி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொன்று வந்து MSD வந்து ஒரு ஐடலாக இருக்கார். ஈவன் தோ சச்சின் டெண்டுல்கருக்கு அப்புறம் நிறையா பேர் பார்த்து அப்படி பிரமிப்பாக பார்க்குற ஒருத்தர். அவர் அப்படி பண்ணுறப்போ வந்து அதுவும் வெளியில் வந்து வர்றப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இதாக தான் ஆகும். பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அவர் அஃபீஷியலி எங்கேயும் இதை வெளியில் போடலை, இதெல்லாம் லீக்டு வீடியோ. அது அவரோட ப்ரைவேட்டான ஒரு ஏரியா. ஸோ அங்கே ப்ரைவேட்டாக அவருக்கு பிடிச்சதா பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஓகே, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்க எடுத்து வெளியில் போடுறதுனால அதுக்கு அவர் பொறுப்பே ஆக மாட்டார். ஈவன் தோ அவர் வந்து அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அஃபிஷியலி போடுறாரு, இல்லை அஃபிஷியலாக வேறு எதை எங்கேயாவது அது நடந்துக்கிறாரு மீடியாஸ் இருக்கிறப்போ, அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணலாம், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து யாரோ எடுத்து லீக் பண்ண வீடியோ, ஒரு ஃபங்க்ஷன் அங்கே அவர் பண்ணுறாரு. ஓகே, அகெயின் வந்து இன்னொரு விஷயம் வந்து அவரும் மனுஷன் தாங்க. ஸோ அதை நம்ம அப்படி ஏற்றுக்கணும் தான். ஓகே, அவரும் மனுஷன் தான். அது பண்ணுறதுல எல்லாம் ஒரு அது அவரை பொறுத்த வரைக்கும் அது அவரோட உடம்பை பார்த்துப்பாரு அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஓகே, பட் அதை அவரோட நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரி நம்ம நடந்துப்போம். இதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்போ இல்லை, நீங்கள் மேபி இப்போ உங்களுக்கு தெரியலாம், பட் 2018 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஜார்ஜ் பெய்லி இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. MSD பற்றி ஒரு இன்டர்வியூ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி ஹுக்கா வந்து MSDக்கு வந்து அந்த ஸ்மோக் பண்ணுறது பிடிக்கும், அந்த செட்டப் அவரே வச்சிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே அவர் வந்து இந்த IPL 2 பேரும் ஒரே டீமில் CSKல விளையாண்டாங்க அப்போ வந்து, ஓகேவா? ஸோ அந்த ரூமில் வந்து அவர் வந்து அதை செட் பண்ணி வச்சிருவாரு. அண்ட் வந்து ஒரு ஓப்பன் ரூம் கல்ச்சர், அதாவது வேணும்னா நீங்கள் வந்து அந்த அவரோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஹுக்கா ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து MSDயோட போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. தென் அவர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரே டிஸ்மேண்டில் பண்ணி அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப வருஷம் முன்னாடியே ஷேர் பண்ணார். அந்த டைமே அதை பற்றி ஒரு சில வெப்சைட்ஸ் எழுதுனாங்க. பட் இப்போ அது வீடியோவாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. பட் அகைன் நான் சொல்கிறது தான், யார் பண்ணாலும் அது உடம்புக்கு கேடு தான். பட் தப்பாக கரெக்டானலாம் நம்ம பேசுகிற இடத்துல இல்லை. ஏன்னா அது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்க பண்ணுறது வந்து அது அவங்களோட பர்சனலான ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ இதை சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அகைன் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி MSDயோட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்து மட்டும் நம்ம இன்ஸ்பயர் ஆகும். இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து மேபி இதில் ஏதாவது மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். நம்மளோட நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் EMIல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.